வாழ்க்கையில எல்லாருக்குமே பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. ரோமருக்கு எழுதுகிறோம் 7ஆம் அதிகாரம் 24 சொல்லுகிறது, நிர்பந்தமான மனுஷன்னா யார் என்னை விடுதலையாக்க முடியும்? இது ஒரு சாதாரண மனிதனுடைய கூக்குரல் அல்ல. தேவனை அறிந்து தேவனுக்கென்று தன்னை அர்ப்பணித்து தேவனுக்கென்று வாழ்ந்த ஒரு மனிதனுடைய ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு வேதனை, ஒரு கூக்குரல். அவர் சொல்லுகிற வார்த்தை ரோமர் 7ஆம் அதிகாரம் 24 நிர்பந்தமான மனுஷன்னா யார் என்னை விடுதலையாக்க முடியும்? அப்படியானால் அன்பானவர்களே, அந்த வார்த்தையை திரும்ப சொல்லிக்கிறேன். இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை யார் விடுதலையாக்குவார்? இங்கே நான் சொல்ல விரும்புகிற கருத்து என்னவென்றால், கவனிக்க வேண்டும். எல்லாருக்கும் இந்த கேள்வி இருக்கிறது. எத்தனையோ ஊழியர்கள், எத்தனையோ தெய்வ மனிதர்கள் இன்றைக்கு பாடுகளுக்குள்ளே போகிறார்கள். சரீர பாடுகள், குடும்பத்திலே பாடுகள். நேற்று நான் ஒரு திருச்சபைக்கு போயிருந்தேன். பிரம்மாண்டமான திருச்சபை, 6 ஆராதனை நடக்கிறது அந்த ஆலயத்துல. அவருக்கும் பலவீனம், அவருடைய மனைவிக்கும் பலவீனம். பாருங்கள், அவருக்கும் ஒரு பலவீனம், அவர் மனைவிக்கும் இன்னொரு பலவீனம். அவர்கள் வயசு சென்றவர்கள் தான், ஆனாலும் அவர்கள் பிள்ளைகள் எல்லாம் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். அங்க 6 ஆராதனை நடத்துகிறார். ஆனால் அந்த பலவீனத்தோடு கூட ஆராதனை நடத்துகிறார். அந்த பொருளுடைய மனைவிக்கும் இன்னொரு பலவீனம். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவர்கள் சமைத்தே பல நாட்கள் ஆகிறது. அப்படியானால் மக்கள் உதவி செய்கிறார்கள், இருந்தாலும் செயல்பட முடியாத ஒரு நிலைமை. 2 பேருமே. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், என் அன்பதே பிள்ளையே, வசனம் சொல்கிறது, நிர்பந்தமான மனிதன் நான். எல்லாருக்கும் இது உண்டு. வாழ்க்கையில ஊழியம் செய்கிறவர்கள், தேவனுக்கு என்று வாழ்கிறவர்கள், தேவனோடு கூட நெருக்கமா இருக்கிறவர்கள் எல்லாருக்குமே. அதாவது இந்த வசனம் லைஃப் ஆஃப் கான்ஃபிளிக்ட்ஸ், ஒரு போராட்டம் போராட்டம் போராட்டம். நாளைக்கு செய்தி, அந்த போராட்டத்திலிருந்து how God delivers. அந்த போராட்டத்தின் மத்தியிலே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? இந்த வசனத்தையும் திரும்ப படிக்கிறேன். என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை யார் விடுதலையாக்குவார்? அப்படியான 2 வார்த்தையில் எழுதப்பட்டது. மரண சரீரம், that always gives pain. ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் இது எனக்கு உண்டு, உங்களுக்கு உண்டு. நம்ம கவனிக்க வேண்டும். ஒரு நாளும் ஆண்டு கொடுத்த சுகத்துக்காக நன்றி சொல்லுவோம். எத்தனையோ ஊழியர்கள் மரண படுக்கையிலே போராடி கொண்டு இருக்கிற மக்களை பார்க்கிறேன். எத்தனையோ செயல்பட முடியாத உறுப்புகள், எத்தனையோ காரியங்கள் நீங்கள் நேரில் பார்த்திருக்கலாம், கேட்டிருக்கலாம். அவர்கள் தவறு செய்து சொல்லக்கூடாது, முடியாது. Work for God. தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். ஒரு எம்எல் ஜெருசிங் அவர்